வாழ்க்கையில அமைதியே இல்ல. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனையாவே இருக்கு. வேலைக்கு போனா அங்கேயும் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா இங்கேயும் பிரச்சனை, கொஞ்சம் வெளில போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலான்னு பார்த்தா அங்கேயும் பிரச்சனை. என் வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் பிரச்சனையாவே இருக்கு. என் வாழ்க்கையில எப்படித்தான் சமாதானம் கிடைக்கும்னே தெரியல. சரி, கூகுள்ல போட்டு பார்ப்போம் அமைதி எங்க கிடைக்குதுன்னு. டவரே சரியா கிடைக்கலையே. ச்சே, டவரே கிடைக்க மாட்டேங்குது. இதுல எங்க லொகேஷன் காட்ட போகுது? சரி, அமைதியை தேடி நாமளே போவோம். ஓகே, போகும்போது ரொம்ப தூரம் போவோம். தண்ணி தாகம் எடுக்கும், பசி எடுக்கும். அது சரி, அதனால போகும்போது சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். சரி, கிளம்புவோம். தூரம் வந்தாச்சு. இதுக்கு மேல எந்த சைடு போறதுன்னே தெரியல. அங்க ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு. நல்லா கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு டிப் டாப்பா. இவர்கிட்ட கேட்போம் சமாதானத்துக்கு வழி எங்கன்னு. அண்ணே அண்ணே, என்ன வேணும்? நான் அமைதி சமாதானம் தேடி போயிட்டு இருக்கேனே, உங்களுக்கு வழி தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. தெரியும்பா, சொல்லுங்கண்ணே. ஸ்ட்ரெயிட்டா போ, அப்புறம் ரைட் கட் பண்ணு, அப்படியே யூட்டர்ன் போடு. வழிய சொல்ல சொன்னா கீழே தள்ளி விடுறானே இவன். எப்பா, என்ன இவன் எதையோ ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கான். ஓ, இவருக்கு கண்ணு தெரியாதா? இவர்கிட்ட போயா வழி கேட்டோம்? இவரே அவர் வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர்கிட்ட போயா கேட்டோம்? சரி விடு, இன்னும் கொஞ்சம் தூரம் போவோமே. யாரோ வர மாதிரி இருக்கே. வரட்டும் வரட்டும். ஹைட் அண்ட் வெயிட்டா நல்லா ஜிம் பாடியா இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம் வழி. சார் சார். சார். சார், நான் அமைதி தேடி போயிட்டு இருக்கேன் சார். உங்களுக்கு வழி தெரியுமா சார்? சொல்லுங்க சார். என்னது? ஓ, இவர் வாய் பேச முடியாதவரா? அடப்போங்கயா. அச்சோ, அமைதியும் சமாதானத்தையும் தேடி நான் எங்கதான் போறதோ. இன்னொரு ஆள் யாரோ வர மாதிரி இருக்கே. அவரை பார்த்தா இந்த ஊர் ஆள் மாதிரி இருக்கு. அவர்கிட்ட கேட்போம். இரு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்குவோம், கண்ணு வாயெல்லாம் வேலை செய்தான்னு. என்ன இவன் அப்பத்துல இருந்து ஒரு மாதிரியாவே பாக்குறான்? என்னையா அப்படி பாக்குற? என்ன வேணும்? ஆஹா, நல்லா பேசுறாரு பாக்குறாரு. சரி, இவர்கிட்ட கேட்டு பாப்போம். கண்டிப்பா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். சார், நான் சமாதானத்தை தேடி போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு வழி தெரியுமா சார்? தெரியும், குந்து. என்னது குந்தா? சொல்லுங்க சார். ஸ்ட்ரெயிட்டா போகணும், அங்க ஒரு கடை இருக்கும். அங்க ரொம்ப கூட்டமா இருக்கும். ஆனா நீ எங்க போக கூடாது. ஏன் சார்? ஏன்னா அது ரேஷன் கடை. ஓகே சார், ஓகே சார். அதுல இருந்து நேரா போயிட்டே இரு. அப்புறம் சோத்தாங்கை பக்கம் திரும்பிடு. அங்க நீ பார்த்து போ, இல்லைன்னா விழுந்துருவ. ஏன் சார்? ஏன் சார்? ஏன்னா அது கிணறு. சரிங்க சார், சரிங்க சார். அப்படியே போயிட்டு பீச்சாங்கை பக்கம் திரும்பு. அங்கதான் நீ கேட்ட சமோசா சுட சுட கிடைக்கும். சமோசாவா? சார், நான் சமாதானத்துக்கு வழி கேட்குறேன் சார், சமோசா இல்ல சார். அதான் நானும் சொல்றேன், சமோசா அங்கதான் சுட சுட கிடைக்கும்.
யோ, நான் சமாதானத்துக்கு வழி கேட்கறையா, சமோசாக்கு இல்ல. சமாதானம் சமாதானம் சமாதானம். யோ, உனக்கெல்லாம் கஷ்டப்பட்டு மேப் போட்டு சொல்லி கொடுத்தா திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. அடபோயா. அட, இவரு காது கேட்காது போல. சமாதானத்துக்கு வழி கேட்டா சம்சா கடைக்கு வழி சொல்லிட்டு என்னையே திட்டிட்டு போறான் இவன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காவது வழி தெரியுமா? கொஞ்சம் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். Hi brother, what happened? Any help? ஆஹா, துரை நல்லா இங்கிலீஷ் பேசுறாரே. இவர்கிட்ட கேட்டா கண்டிப்பா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அமைதியை தேடி போறேன். உங்களுக்கு வழி தெரியுமா சார்? Yeah, I know. சொல்லுங்க பிரதர். அப்பா காசு கொடுத்தாங்க, நான் அப்பளம் வாங்க போறேன். அப்பா காசு கொடுத்தாங்க, நான் பிஸ்கெட் வாங்க போறேன். அப்பா காசு கொடுத்தாங்க, நான் சாக்லேட் வாங்க போறேன். வழி சொல்லுங்க பிரதர். பிரதர், அமைதிக்கு வழி சொல்லுங்க பிரதர். சமாதானத்துக்கு வழி சொல்லுங்க பிரதர். அப்பளம் வாங்க போறேன். அமைதிக்கு வழி கேட்டா அப்பா காசு கொடுத்தாங்க, பிஸ்கட் வாங்க போனேன். அப்பா காசு கொடுத்தாங்க, மிட்டாய் வாங்க போனேன். ஐயோ, என்னடா அவன மாதிரியே நானும் பேச ஆரம்பிச்சிட்டேன். என்னடா என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. நான் எதை தேடி வந்தேன்னு எனக்கே மறந்து போச்சே. ஆமால, அமைதி சமாதானம் தேடி தானே வந்தேன். சமாதானம் அமைதி எங்க தான் தேடினா கிடைக்கும்னு தெரியலையே. சார், என்னதான் ஆச்சு? ஏதாவது ஹெல்ப் வேணுமா சார்? சேம் டயலாக். சரி, எதுக்கும் இவரை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்குவோம். சட்டை கிளியல, கையில அப்பளம் இல்ல, வாயும் நல்லா பேசுறாரு, கண்ணும் நல்லா தெரியுது. சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் பைத்தியம் இல்லை சார். கண்ணு, வாய், காது எல்லாம் நல்லா இருக்கு சார். உங்களுக்கு என்ன உதவி வேணும் சொல்லுங்கள் சார். சார், என் வாழ்க்கையில் அமைதி சமாதானம் நிம்மதியே இல்லை சார். அதை தேடி போகிறேன் சார். உங்களுக்கு வழி தெரியுமா சார்? இருந்தால் சொல்லுங்க சார். தெரியும் சார். சொல்லுங்க சார். உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசித்து அன்போடு மற்றவர்களுக்கு, அதாவது தேவைப்படுபவர்களுக்கு தேவைப்படும் போது உதவிகள் பல செய்யும் போது அமைதி, சமாதானம், நிம்மதி ஆகியவை எல்லாம் இறைவன் நமக்கு தந்து நம்மை பாதுகாப்பார். ரொம்ப நன்றிங்க. இது தெரியாம நான் யார்கிட்டயோ போய் கேட்டுக்கிட்டு இருந்தேனே. பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் நமக்கு அமைதி, நிம்மதி, சமாதானம் எல்லாம் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. Happy Christmas and Happy New Year. Thank you.